இவன் தன்னை பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல கொண்டு நிப்பாட்டி கொண்டு அவன் நீதி வழங்கவே இல்லை. அவன் தனக்கு அந்த இழப்பு ஏற்பட்டதை உணரவே முடியல. உணராத நிலையில தான் என்ன செய்யறான், நீதி எழுதி வச்சிருக்கான். என்ன சொல்றானுவா, இப்ப ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு சொன்னா புதுசா கிளப்பி இருக்கிறாங்க 20ஆம் நூற்றாண்டுல. போக போக மூளை விஸ்தீர்ணமாவும் கூர்மை அடைவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இவங்களுக்கு என்னன்னா ரிவர்ஸ்ல ஓடுது வண்டி. இப்ப என்ன பண்றாங்க, மரண தண்டனை உலகத்தில் இருக்க கூடாது, மரண தண்டனைங்கிற ஒரு காட்டு மிராண்டித்தனம். அது எப்படி கொள்றது, ஒருத்தனை தூக்கில போட்டு சாவடிக்கிறது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்துட்டு பேசலாம். தூக்கு தண்டனை கொடுத்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கொலை பண்ணிட்டானா எவன் கொலை பண்ணானோ அவனுக்கு அவனுடைய உயிரை எடுக்கிறது தான் அந்த குடும்பத்துடைய உணர்வா இருக்கும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காரன் போய் கேட்கணும், அவனை என்ன செய்யணும், அவனை எடுக்கணும். எங்க அப்பன் போன மாதிரி அவனு போகணும், என் புருஷன் போன மாதிரி அவனும் போகணும் அப்படின்னு தான் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுடைய உணர்வும் சொல்லும். இவர்கள் சட்டம் எழுதக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்க மாட்டாங்க, உயர்ந்த ஸ்டேஜில் இருப்பாங்க, வாரத்தில் படிச்சிருப்பாங்க, காரு பங்களாவோட இருப்பாங்க. அவங்கள யாரும் தீண்டக்கூட முடியாது, திட்டக்கூட முடியாது, எச்சுத்து கூட காரத்து முடியாது மூஞ்சில. அவ்வளவு உயர்ந்த இடத்துல மக்கள் விலகி இருப்பாங்க. அவர்கள் அந்த துன்பத்தை அனுபவிக்காத காரணத்தினால அவங்க இந்த நிலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எந்த நிலையை பாதிக்கப்பட்ட இவனுக்கு என்னடா சொல்றேன், நீதி யாருக்கு வழங்க போற, உனக்கா யாருக்கு இப்ப நீதி வழங்கணும்? ஒருவன் கொல்லப்பட்டுட்டான்னு சொன்னா கொல்லப்பட்டவனுடைய குடும்பத்தாருக்கு தான் இப்ப நீதி வேணும். அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது, நீதி வழங்கும் பொழுது எவன் பாதிக்கப்படுகிறானோ அவனுடைய உணர்வை பார்ப்பது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. இஸ்லாம் பல நீதிகளில் தனிச்சிறப்புகள் இருக்குது. அது முக்கியமான ஒவ்வொரு சிறப்பா நம்ம பிரித்து பார்க்கிறோம். முதலாவது தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டா, பாதிக்கப்பட்டவனுடைய உணர்வுகளைத்தான் கவனத்தில் கொள்ளணும் என்பது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. கொல்லப்பட்டானா புரூஃப் ஆயிடுச்சா உடனே கொலைக்கு கொலைதான். என்ன பண்ணுது, ஒன்னே ஒண்ணு விதிவிலக்கு வைக்குது. என்ன விதிவிலக்கு, அந்த குடும்பத்தார் தூக்கு மேலவனை ஏற்றக்கூடிய நேரத்தில் குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து நாங்க மன்னிச்சிடுறோம், அல்லது எங்களுக்கு உயிர் கூட முக்கியம் இல்ல, ஒரு 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க, எங்களோட லைஃபை நாங்க சரி பண்ணிக்கிறோம் கேட்டார்களே, ஆனால் அவன் தப்பிச்சுக்கலாம். நல்லா கவனிக்கணும், ஜனாதிபதிக்கெல்லாம் இவன் என்ன பண்றான், என்னைய எவனோ கொலை பண்ணிடுவானா, ஜனாதிபதி எவனோ ஒருத்தன் இருப்பானா, அவன் இந்த கொலைகளை மன்னிப்பானா. என்னைய கொலை செஞ்சு இவன் யாரெல்லாம் மன்னிக்கிறேன், மாமனா இவன், அவன் ஜனாதிபதியா இருக்கானா, அவன் எனக்கு மாமனா, எனக்கு மச்சானா, எனக்கு மருமவனா, என்னைய கொலை செஞ்சவனா மன்னிக்க இவன் யாரு? இதை கொடுத்து வச்சுக்கிறாங்க உலகம் பூரா கொலையாளியை மன்னிக்கிறது யாரு? நீதி சட்டமா தனியா இருக்கு. இவ்வளவு பேர் மண்டையை உடைச்சு விவாதம் பண்ணி பல வருஷங்கள் வழக்கு நடத்தி லட்சக்கணக்கான ரூபாய்களை கவர்மெண்ட்டுக்காக செலவு பண்ணி நீதிபதி ஒரு 7-8 செஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு ஒரு 8-9 படித்தரங்களை தாண்டி போய் தீர்ப்பு கன்ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் மனு அனுப்புவாங்க, நீங்க உங்களோட கருணை மனு பிரத்யேக செல்வாக்க காட்டி கருணை மனுவுல மன்னிங்க. அவர் கருணை மனு எஸ்டாருன்னா கருணை மனு தான். எத்தனை கொலை செஞ்சவனே என்ன செய்யலாம், மன்னிச்சு விட்டுட்டு போயிடலாம். இப்படி வச்சுக்கிறாங்களே, இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு பெரிய அநீதி. மனிதர் எல்லாம் சமங்கும் போது அது எல்லாத்தையும் சமநிலையில வை, அல்லது பாதிக்கப்பட்டவன் தான் நீதிக்கு சொந்தக்காரன் சொன்னா அவன் போய் கருத்து கேளு. இஸ்லாம் அத்தனை சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்க்கலாமே, தூக்கு மேடைக்கு போன எத்தனை பேரை சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் கடைசியா மன்னிப்பாங்க, கெஞ்சுவாங்க, அந்த குடும்பத்தாரெல்லாம் விட்டுருங்க, வேற வழியே இல்ல, இதுக்காக நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க, நீங்க வாபஸ் வாங்கினா எங்களுக்கு உயிர் பிச்சை கிடைக்கும்னு சொல்லி சவுதி அரேபியாவிலாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கொலை மரண தண்டனை விதிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா இந்த குடும்பத்தார கெஞ்சி கூத்தாடி அவன் என்ன செய்வான், அவங்கள சரி கட்ட ஆரம்பிப்பான். சரிக்க சில பேர் இந்த பணம் காசுலாம் பெருசு இல்லடா, இந்த மாதிரி செஞ்சவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் வேணும்னு பிடிவாதம் பிடித்தார்களே, ஆனால் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்ப இதுல இந்த சட்டத்தில் எது நல்லதுன்னு யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. அதே மாதிரி உயிருக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் அந்த உணர்வு தான் இஸ்லாம் பார்க்குது. என்னுடைய கண்ணை நோண்டிட்டான் ஒருத்தன், என்னுடைய காதை பிடிச்சி அறுத்து விட்டான், மூக்க வெட்டி விட்டான், ஒரு விரலை வெட்டி விட்டான், நான் விரலை இழந்திருக்கிறேன், இதுக்கு என்ன நீதி? இந்தியாவில் கேஸ் போட்டா என்ன நீதி கிடைக்கும், அமெரிக்காவில் கேஸ் போட்டா என்ன நீதி கிடைக்கும்? அவனை பிடிச்சி 6 மாசம் உள்ள போடுறாங்க, அவன் 6 மாசம் உள்ள போட்டா எனக்கு நீதி கிடைச்சிருச்சா? எனக்கு விரல் போயிருக்குது, நீதிங்கிறது 2 வகையில கிடைக்கணும். ஒன்னும் போனது திரும்பி வரணும், அது நீதி, அல்லது திரும்பி வராதுன்னு இருக்குமே, ஆனால் நான் திருப்தி அடைகிற வகையில் அது இருக்கணும், மனசுல திருப்தி அடையணும். மனசுல திருப்தி அடைகிறது என்ன, எனக்கு போன மாதிரி அவனுக்கு போனா திருப்தி அடைவான். ஒண்ணு எனக்கு கை திரும்பி வரணும், திரும்பி வரலையா அவனுக்கு
அப்படிங்கிற உரிமையை இவன்கிட்ட கொடுத்துடணும். இவனா மன்னிச்ச விஷயம் வேற. இஸ்லாம் என்ன சொல்லுது? அல் ஐனு பில் ஐனி, கண்ணுக்கு கண். இத கண்ணு கண்ணுங்கிறது வழங்க போட்டு வன்புறாங்க. இது கவர்மெண்ட் செய்யறது. கண்ணு கண்ணு யார் செய்யணும்? என் கண்ணு நோண்டிட்டு நான் போய் கண் நோண்டிட கூடாது. அரசாங்கம் எப்படி சட்டம் வகுக்கணும்? கண்ணுக்கு கண், ஒசின்னு பிசின்னு, பல்லுக்கு பல், ஒல் உதனு பில் உதனி, மூக்குக்கு மூக்கு, ஒல்ஜிரோக்கு சார், காயங்களுக்கு காயம். அதுக்கு கணக்கு இருக்குது. அப்ப காயம்னா காயம். ஒரு கண்ணை நோண்டிட்டானா அவனுக்கு நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கணும்? நிப்பாட்டி வச்சு இவன் ஒரு கண்ணை நோண்டுனது உண்மைதானான்னு ப்ரூவ் பண்ண பிறகு வலது கண்ணா அதே வலது கண்ணை இவனுக்கு எடுங்கள் நீதிபதி சொல்லணும், எடுக்கணும். அப்படி எடுக்கணுங்கிற தீர்ப்பு வழங்குவதுதான் பாதிக்கப்பட்டவனுடைய நிலையிலிருந்து வழங்குற தீர்ப்பு. நீதிபதி தன்னுடைய நிலையில் இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடாது. அவர் என்ன நினைக்கணும்? என்னுடைய மகனுடைய கண்ணை எடுத்திருந்தால் நான் எந்த உணர்வில் தீர்ப்பு அளிப்பேன் அப்படி நினைக்கணும். என்னுடைய பொண்டாட்டியுடைய கண்ணை எடுத்திருந்தாங்கன்னா நான் எப்படி தீர்ப்பு அளிப்பேன், அந்த உணர்வோட அந்த தீர்ப்புகள் வரணும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் உலகத்துக்கு நீதியை சொல்லி தருது. இப்போ மன்னிக்கலாம். யாரு மன்னிக்கணும்? என் கண்ணு தானே போச்சு, கண்ணை விடுங்க, போயிட்டு போறான், மன்னிப்பு கேட்டான்ல, நான் அவனை மன்னிக்க தயாரா இருக்கேன், இவன் அப்படி செய்ய மாட்டான், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளித்த பிறகு நிறைவேற்றுறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி சொன்னாலும் சரி, கண்ணு தோண்டப்படாது. யாரு சொல்லணும்? இந்த பாதிக்கப்பட்டவன் போய் என் கண்ணு நான் விட்டு கொடுக்கிறேன். அப்ப இவன் திருப்தி. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீதி என்பது எவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் திருப்தி அடைய வேண்டும். இப்படி நீதி உலகத்தில் எவன் வழங்கலாம் சொல்லுங்க? 20 நூற்றாண்டு ஆச்சுங்கிறான், எங்கெங்கே முன்னேறிட்டோம்ங்கிறான், அறிவியல்ல வளர்ச்சி கட்டோம்னு சொல்றான். நான் இழந்துட்டேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனா என்னை கவனிக்க மாட்டேங்கிறான், என்னுடைய உணவை பார்க்க மாட்டேங்கிறான். நான் எனக்கு எது திருப்தி அளிக்கும், எனக்கு வழங்க வேண்டிய நியாயம் என்ன பார்க்க மாட்டேங்கிறான். அவனா உட்கார்ந்து எழுதி வச்சுக்கிட்டு இதுக்கு 6 மாசம், இதுக்கு 3 மாசம், இதுக்கு 1.5 வருஷம். இது என்னடா சட்டம்? இதான் நீதி? அப்ப நீதி வழங்குற முறை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இஸ்லாம் பார்க்கக்கூடிய முறை என்ன? பாதிக்கப்பட்டவனுக்கு முழுமையான ஒரு திருப்தி ஏற்படணும், பாதிக்கப்பட்டவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படணும், பாதிக்கப்பட்டவன் அந்த தீர்ப்புல சந்தோஷப்படணும். அப்ப பாதிக்கப்பட்டவனின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு இஸ்லாம் சட்ட நீதி வகுத்த காரணத்தினாலதான் அமெரிக்காவில் கூட அவங்க நபிகள் நாயகத்தில் சிலையை கொண்டு வைக்கிறான். நம்ம எதிர்க்கிற ஒரு விஷயம், ரொம்ப அற்புதமான சட்டத்தை தந்தவர்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல அவங்களுக்கு ஒரு சிலை வைக்க போயிட்டான், வச்சிருக்கலாம். அதை நம்ம எடுக்கிறதுக்காக வேண்டி போராட்டங்கள் உலகம் நடந்துகிட்டு இருக்கு, அவன் புகழ்றதுக்கு வச்சிருக்கான். அப்ப இவ்வளவு அழகான சட்டம் இஸ்லாம் வழங்குற சமூக நீதியை முதல்ல வழங்கிறனும், பாதிக்கப்பட்டவனை கருத்தில் கொள்ளுது வழங்கிறோம். ஒன்னாவது. அதே மாதிரி திருடுறான், கற்பழிக்கிறான், இந்த மாதிரியான குற்றங்கள் ஒருத்தனை பாதிக்கிறது இல்லாம, உடல் ரீதியாக பாதிக்கிறது இல்லாம வேற மாதிரியான பாதிப்புகள், பொருளாதார ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இதுல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பாதிக்கப்பட்டவனுடைய உணர்வை பார்க்கல, அதை தாண்டி போய் பார்க்குது. அதுல என்ன பார்க்குது? இப்படியான ஒரு போக்கு வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா நாளைக்கு இந்த குற்றங்கள் அதிகமாயிரும், எல்லாரும் இதை ஒரு வழிமுறையை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அப்படிங்கிறதுக்காக வேண்டி குற்றங்களுக்கு தண்டனைகளை கடுமையாக்கி இருப்பது அது இஸ்லாத்தினுடைய இன்னொரு சிறப்புங்க. பாதிக்கப்பட்டவனுடைய உணர்வையும் பார்க்குது. அது அல்லாத விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, குற்றம் இருந்தா அதுக்கு எதிராக கடும் பார்வையை பார்க்குது. கடும் பார்வையை ஒருவர் பார்க்கிறார்னு சொன்னாலே அவர் எல்லாத்திலும் கரெக்டா இருக்காருன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா எல்லாத்திலும் கரெக்டா இருக்கிறவனால தான் கடும் தண்டனை கொண்டு வர முடியுங்க. நானே கரெக்டா இருக்கேன்னு வைங்க, நாளைக்கு நான் மாட்டிக்கிறவன்ல, நாளைக்கு எனக்கு அது வந்துடக்கூடாதுல. அதனாலதான் அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த சிறைச்சாலையில வசதியை பத்தியே பேசுவான். ஏன்னு கேட்டா வேற ஒருத்தவன் இவன் போக வேண்டியிருக்காங்க. எதுக்காக அரசியல்வாதி செய்யறான்னு கேட்டா, இன்னைக்கு அவன் சிறையில் இருப்பான், இவன் என்ன செய்வான்? ஆட்சி 1 வருஷம் தேர்தல் இருக்கும்போது சிறைச்சாலையை சீர்திருத்த கமிஷன் போடுவான். அங்க என்னென்ன வசதிகள்லாம் வேணும், பேப்பர் படிக்க வசதி வேணும், டிவி பார்க்க வசதி வேணும், அரசியல் கைதிகள்